காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமையாக இருக்கிற ராகுல் காந்தி அவர்களை மாற்றணும். ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பீகார் எலெக்ஷன். ஏன்னா பீகார் எலெக்ஷன் முடிவுகள் அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு சமீபத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு. காணவில்லை, ராகுல் காந்தியை காணவில்லை அப்படின்னு போஸ்டர் அடித்து ஓட்டுற அளவுக்கு தான் அவருடைய பிரசன்ஸ் இங்கே இருந்தது. அவர் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் மேலெல்லாம் காங்கிரஸ் எழுப்பிய குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறதும் ஒரு மாதிரி பிசித்து போயிருக்கு. ஏன்னா ஒரு பல்பு வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமையாக இருக்கிற ராகுல் காந்தி அவர்களை மாற்றணும் அப்படின்ற ஒரு போர்க்குரல் காங்கிரஸ்குள்ளே எழுந்திருக்கு. அதற்கு மாற்றாக அவருடைய சகோதரியான பிரியங்கா காந்தியை கொண்டு வரணும் அப்படிங்கிற குரல்கள் எழுந்து வருவது அப்படிங்கிறது காங்கிரஸ் வட்டாரத்துக்குள்ள மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தேசிய அரசியல் நீரோட்டத்தில் ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கு. இதன் பின்னணியில் பேசப்படுகிற தகவல்கள் என்ன, அதெல்லாம் எதன் அடிப்படையில் பேசப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்களினுடைய ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா அதை பொறுத்து தான் இந்த விஷயங்களே மாறுது. இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் தோல்விகள், அது ராகுல் அவர்களினுடைய தலைமைக்கு பின்பாக அந்த தோல்விகள் எப்படி இருந்திருக்கிறது, எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையுமே ஆரம்பிக்குது. இதுக்கு சில எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில இந்தியா கூட்டணியில் இருக்கிற அந்த மாநில தலைமைகள் இருக்காங்க, மாநில கட்சிகளினுடைய தலைமைகளே இந்த அதிருப்திகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இந்த குரல்கள் எழுந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். பட் ஆனால் இந்தியா கூட்டணிக்குள்ளே நிறைய சலசலப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு. அதற்கு இவருடைய தலைமையும் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் அப்படிங்கிறது கடந்த கால தகவல்கள் மூலமாக தெரிய வந்தது. அதுதான் இந்த கூக்குரல்கள் எழுப்பப்படும் போதும் மேற்கோள் காட்டப்படுகிறது, கொஞ்சம் நினைவு கூறப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த வகையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பீகார் எலெக்ஷன். ஏன்னா பீகார் எலெக்ஷன் முடிவுகள் அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு சமீபத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு. அப்போது அந்த பீகார் எலெக்ஷன் அப்போது ராகுல் காந்தி அவர்களினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட் கீழே பார்க்கும் பொழுது அங்கே தான் கூட்டணி கட்சியை சேர்ந்த தேஜஸ்வி யாதவ் அவர்களினுடைய அதிருப்தி இந்த இடத்துல ஒரு முக்கியமான பதிலாக இருக்குது. காரணம் என்னென்னா, ராகுல் காந்தி பிரச்சாரத்தில் ஒரு ப்ராப்பராக பிரச்சாரத்தில் ஈடுபடவே இல்லை. அவர் இங்கே களத்திலேயே இல்லை. சொல்லப்போனால் பெரும்பாலும் காணவில்லை, ராகுல் காந்தியை காணவில்லை அப்படின்னு போஸ்டர் அடித்து ஓட்டுற அளவுக்கு தான் அவருடைய ப்ரெசன்ஸ் இங்கே இருந்தது. அவர் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேலே கூட்டணி கட்சிகளே, அதனுடைய தலைமைகளே உள்ளுக்குள்ளே பேசிக்கிற அளவுக்கு நிலைமை இருந்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இப்போது பூதாகரமாகி இருக்குது. அதனால தான் தலைமை மாற்றம் அப்படிங்கிற கூக்குரல்கள் எழுந்திருக்கு அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் வட்டாரத்தை சேர்ந்தவர்கள். இதில் எஸ்ஐஆர் போன்ற அந்த பிரச்சனைகள், அதில் குளறுபடிகள் இருக்குது அப்படி இப்படின்னு இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் மேலெல்லாம் காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைமையாக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பிய குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறதும் ஒரு மாதிரி பிசித்து போயிருக்கு. ஏன்னா அதற்குரிய ஆதாரங்கள் கேட்கும் பொழுது அதெல்லாம் ப்ராப்பராக சமர்ப்பிக்காத சுச்சுவேஷனில் அதுவும் அவருக்கு பெரிய பின்னடைவாகி கிட்டத்தட்ட ஒரு நம்ம லோக்கல் ஸ்லாங்கில் சொல்ல போகணுன்னா ஒரு பல்பு வாங்கின மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இங்கே ஆளும் அரசை சேர்ந்தவர்களும், இப்போ காங்கிரஸுக்குள்ளேயே அவர் மேலே அதிருப்தியில் இருக்கிறவங்களும். அப்போது இப்படி தான் ராகுல் காந்தி அவர்களுடைய செயல்பாடு இருக்குது. இது இப்படியே போனால் காங்கிரஸினுடைய வளர்ச்சிக்கு கை கொடுக்காது. அதனால தலைமை மாற்றம் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிற ஒரு குரல்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எழுந்துகிட்டு இருந்தது. அதில் முதலாவதாக பார்க்கணும் அப்படின்னா, ஒடிசாவினுடைய காங்கிரஸ் தலைவர் முகமது முஹீம் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக ஒன்று சொல்கிறாரு. அதாவது ராகுல், மல்லிகார்ஜுன கார்கே இவங்களெல்லாம் நீக்கணும், அந்த இடத்துல தலைமையாக பிரியங்கா காந்தியை கொண்டு வரணும். ஏன்னா பிரியங்கா காந்தி அவர்களினுடைய செயல்பாடுகள் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஆக்டிவிட்டியோடு இருக்கும், ஒரு ஆக்டிவாக இருக்கும், அது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிருந்தார். இப்படி அவர் தெரிவித்த உடனடியாகவே அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இது சரி, இவரோட அது நிற்குதா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. தொடர்ந்து அந்த குரல்கள் மறுபடியும் அங்கங்கே எழ ஆரம்பிக்குது. அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தினுடைய ஷஹாரன்பூர் காங்கிரஸ் எம்பி
இம்ரான் மசூத் அவர்கள் வந்து அவர் சொல்லும் பொழுது வந்து பிரியங்கா வந்து வங்கதேச பிரச்சனை, ஏன்னா இந்த வங்கதேச பிரச்சனை ஏற்பட்ட போது, இந்த ரீசெண்டாக ஏற்பட்ட போது அப்போ பிரியங்கா காந்தி சொன்ன கருத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்பை பெற்றுச்சு. அது அவருடைய ஆளுமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு எடுத்துக்காட்டாகவே பார்க்குறாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். அப்போது அவர் அந்த பிரச்சனையில் சொன்ன கருத்துக்கள், அந்த பதிவுகள், அவருடைய ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய பாட்டியான இந்திரா காந்தி போலவே ஒரு திறமைசாலியாக இருப்பார். அவர் வந்து பிரதமரானார் அப்படின்னா இந்த நாட்டை நல்லா வழி நடத்துவார் அவருடைய பாட்டியை போல அப்படிங்கிற மாதிரினா அப்படிலாம் சொல்லி புகழ் பாடியிருக்கிறாரு. இது அவர் மீதான நம்பிக்கையும் இருப்பதனால தான் இத்தகைய வார்த்தைகள் அவரிடம் இருந்து வந்தது அப்படின்னும் பார்க்கப்படுது. இந்த மாதிரி கட்சிக்குள்ள அவருக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ராகுலுக்கு ஒரு மாதிரி அதிருப்தியை, ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, இவங்க தான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே என்ன மாதிரியான பார்வை இருக்குது அப்படின்னா அங்கேயுமே நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இப்போ அதுக்கு தான் ரீசெண்டாக பிரியங்கா காந்தி அவர்களினுடைய கணவரான ராபர்ட் வதேரா அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லும் பொழுது பிரியங்கா காந்தி வந்து ஒரு நல்ல தலைமையாக செயல்படுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். காரணம் என்னன்னா அவர் வந்து அவருடைய பாட்டி, அவருடைய தந்தை அவங்க கிட்ட இருந்தெல்லாம் இந்த நிர்வாக செயல்பாடுகள்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க, நல்லா கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த வகையில் அவங்க வந்து தலைமையேற்றாங்க, அவங்க வந்து பிரதமர் ஆனாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு. இதுவும் வந்து ராகுலினுடைய தலைமைக்கு எதிரான ஒரு கருத்து தான். இது குடும்ப உறுப்பினர் தரப்பிலிருந்து எழுந்திருக்கிற ஒரு கருத்து. அந்த வகையில் பிரியங்கா காந்திக்கு கட்சிக்குள் பெருகி வரும் ஆதரவு, இங்கே குடும்பத்துக்குள்ளேயும் பெருகி வரும் ஆதரவு, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு அதிருப்தி அடைஞ்சு ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளான ராகுல் காந்தி குடும்பத்தினர் கூட சண்டையிட்டு தான் ஜெர்மனிக்கு போயிருந்திருக்கிறாரு அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. அதுவும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கிற சிச்சுவேஷன், அந்த செஷன் முடியறதுக்கு உள்ளேயே அவர் வந்து இந்த மாதிரி ஜெர்மனிக்கு போயிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து அவருடைய தலைமைக்கு வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் மிகப்பெரிய கரும்புள்ளியாகவும் பார்க்கிறாங்க சில அரசியல் விமர்சகர்கள். அங்கிருந்து அந்த ஜெர்மனியிலிருந்தும் கூட அவர் தன்னுடைய பொறுப்புக்கான எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த பொறுப்புக்கான பணிகளை என்னவோ செய்ய தான் செய்கிறாரு. ஆனால் அது சோபிக்குதா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்துது. ஏன்னா அங்கிருந்து இங்கே இருக்கிற பாஜக அரசுக்கு எதிராக இந்த ஜனநாயகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அடிப்படையிலலாம் ஒரு சில கருத்துக்கள்லாம் சொன்னார். பட் அதெல்லாம் பெருசாக சோபிக்கல. கம்பேரிட்டிவ்லி பிரியங்கா காந்தியினுடைய செயல்பாடுகளோடு அவருடைய கருத்துக்களோடு ஒப்பிடும்போது அது கட்சி வட்டாரத்தின் பார்வையிலேயே வைக்கலாமே, பெருசாக சோபிக்கலை அப்படிங்கிற பாயிண்ட்டும் இப்போ சொல்லப்படுது. அண்ட் அவர் வந்து அதுபோக பிரியங்கா காந்தி அவர்களினுடைய அந்த நடவடிக்கைகள், செயல்பாடுகள், அந்த ஆஸ்பெக்டில் சில ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸையும் மேற்கோள் காட்டுறாங்க. இப்போ மக்களவைத் தலைவர் கொடுத்த டீ பார்ட்டியில் பிரதமருக்கு சரிசமமாக உட்கார்ந்துக்கிட்டு பிரதமரோடு உரையாடிய விதமாக இருக்கட்டும், சில அமைச்சர்கள் நிதின் கட்கரி உள்ளிட்ட அமைச்சர்களை நிர்வாக ரீதியாக சந்தித்து பேசியதாக இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு தலைமை பண்புக்கான அடையாளமாக பிரியங்கா காந்தி கிட்ட பார்க்குறாங்க. இது போக அவருடைய தொகுதிகளில் அவருக்கு இருக்கிற செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு, அதுவும் இந்த இடத்துல மேற்கோள் காட்டப்படுது. அவருடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸையும் எடுத்து அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸையும் இப்போ இந்த இடத்துல மேற்கோள் காட்டுறாங்க. இந்த மாதிரி அடுக்கடுக்காக பிரியங்கா காந்திக்கு பாசிட்டிவாகவும் ராகுல் காந்திக்கு நெகட்டிவாகவும் இருக்கிற விஷயங்கள் பேசப்படுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சலசலப்பு தான் காங்கிரஸ் வட்டாரத்துக்குள்ளேயும் தேசிய அரசியல் நீரோட்டத்திலையும் இப்போது உண்டாக்கி இருக்கு. இதனுடைய முடிவுகள் என்ன அப்படிங்கிறதுலாம் தெரியல. இந்த கட்சி குடும்பம் அப்படின்னு எல்லாருமே ராகுலை ஒதுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து முக்கியமாக ஒரு பேசுபடு பொருளாக மாறி இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம பேசுகிற இதே நேரத்தில் இந்த செய்திகளை எல்லாம் பெரும்பாலும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிற டீமாக யார் இருக்கிறாங்க, இல்லை சொல்கிறவங்க யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் வலதுசாரி ஆதரவாளர்களாகவும் இருக்கிறாங்க. நம்ம அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நியூஸ்லாம் வெளிவர பத்திரிகைகளாக இருக்கட்டும், இல்லை கருத்து சொல்கிறவங்களாக இருக்கட்டும், இதெல்லாமே பெரும்பாலும் எல்லாரும் சொல்லிட முடியாது, பட் பெரும்பாலும் வலதுசாரி ஆதரவு ஊடகங்கள் அப்படின்னும் இந்த பக்கம் காங்கிரஸ் தரப்புலேருந்து கருத்துக்கள் சொல்கிறாங்க. அதன் மூலமாக அவங்க வதந்திகளை ஏற்படுத்த பார்க்குறாங்க. வதந்தியை உருவாக்கி கட்சிக்குள்ள ஒரு வகையான சலசலப்பை ஏற்படுத்தி காங்கிரஸை இன்னும் பின்னடைவு செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பாஜகவால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சதி வேலை தான் இது அப்படின்றது காங்கிரஸ் தரப்பினுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. பட் இதில் எது உண்மை அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த நாட்களில் தலைமை
யார் தலைமை அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே எடுக்கப்பட போகிற முடிவுகளாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியினுடைய அடுத்தடுத்த வளர்ச்சிகளாக இருக்கட்டும், ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோருடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், அந்த குடும்பத்திலிருந்து வெளிவருகிற செய்திகளாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் முடிவு பண்ணோம். அப்போது அந்த நகர்வுகள் அடுத்தடுத்து நடக்கும்போது என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.